ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோட்டோவை இது மாதிரி எடிட் பண்ணணுமா? மொபைலில் இது மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பிக்சர் டாட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது எடிட்டே ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதில் டூல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் கிராப்னு வரும். கிராப்பில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் அப்படின்னு இருக்கும், அது செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டேன். அடுத்து ஆடு ஃபோட்டோ இருக்கும், ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு எனக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் 2 ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த இமேஜ் வந்து நான் ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் கரெக்டாக இருக்க மாதிரி. இப்போ இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். பிளெண்டட் இருக்கும், அதில் போயிட்டு மல்டிப்ளே வந்து நான் கொடுத்துட்டு இதில் ஒப்பாசிட்டி வந்து எனக்கு தேவையானவளுக்கு வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 52 ரேஞ்சுக்கு வந்து நான் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்து இதில் வந்து எனக்கு தேவையான இமேஜை வந்து நான் எடுத்து வச்சுட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும், அதை கொடுத்துட்டு இப்போ அதை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா தளபதினு வந்து டைப் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபாண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் டவுன் காட்டும். நீங்கள் வந்து சப்ஜெக்ட்க்கு பேக்கில் வந்து கொண்டு போயிடலாம். நெக்ஸ்ட் இது டூப்ளிகேட் போட்டுட்டு கலர் மட்டும் பார்த்திங்கன்னா இன்விசிபிள் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 இந்த ரேஞ்சுக்கு வந்து நான் வச்சுக்கிறேன், ஏன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு.